தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலையில் 45வது பாசுரம். இது கடைசி பாசுரம், பலசுதி பாசுரமாக ஆழ்வார் அமைச்சிருக்கார். வளை எழும் தவளமாட மதுரை மாநகரந்தன்னுள் கவளமால் யானை கொன்ற கண்ணனை அரங்கமாலை துளவ துண்டு ஆய தொல்சீர் தொண்டரடி பொடி சொல் இளைய புன் கவிதை ஏலும் பிறார்க்கு இனியவாறே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். திருமாலைங்கிற பாசுரம் இருக்கு இல்லையா, அது கிடைச்சதுனால நமக்கு திருமாலையே அறியும் பாக்கியம் கிடைச்சது. திருமாலை அறியாதார் திருமாலையே அறியார் அப்படின்னு சொல்லுவாள். அந்த திருமாலை எழுதிய தொடரடி பொடியாழ்வார் சொல்கிறார், அந்த கவிதை புன் கவிதை அப்படிங்கிறார். ஆனால் அந்த திருமாலையை சொல்ல சொல்ல அரங்கநாதருக்கு ரொம்ப அன்பர்களாகிடுவோம். அது அப்படி பகவானுக்கு ரொம்ப இனியவர்களாக ஆகிவிடுவோம். அப்படி இப்போ பாசுரத்தோட அர்த்தம் சொல்கிறார். அழகான உயர்ந்த வெளுத்த மாடங்களோடு கூடிய மதுரமா நகர் இருக்கு இல்லையா, அங்கே பெரிய கம்சன் என்ன பண்ணான், பெரிய சோற்று உருண்டைய மதம் பிடிக்கும் வஸ்துக்களை வச்சு குவலையாக பிடுங்குற யானைக்கு கொடுத்துட்டே இருந்தான். எதுக்குன்னா கண்ணனை அவன் கொல்லணுங்கிறதுக்காக. அந்த யானையை கண்ணன் என்ன பண்ணார், ஒரு நொடியில் அழிச்சுட்டார். அப்படிப்பட்ட கண்டன் இன்னைக்கு எங்கே சயனிச்சுன்னு இருக்கார், அரங்கத்தில் சயனிச்சுன்னு இருக்கார். அவரை இவர் தொண்டரடி பொடியாழ்வார் என்ன பண்ணார், திருத்துழாய் மாலை தொடுத்து அது புஷ்ப கைங்கரியம் பண்ணினார். செஞ்சு அவர் அருளியது தான் திருமாலை. இந்த பிரபந்தம் இருக்கே, திருமாலைங்கிற பிரபந்தம், அது அவர் தானே சொல்லிக்கிறார், தான் இளையவன் சொல்லிக்கிறார். ஏன்னா அவர் 9வது ஆழ்வாராம். அந்த இளையவன் எழுதிய புன் கவிதையாக இருந்தாலும், அது ரொம்ப எளிமையான கவிதையாக இருந்தாலும் அரங்கநாதருக்கு ரொம்ப இனிதாக இருக்கிறதாம். அதனால் இந்த நம்ம திருமாலையை தினம் படிக்க படிக்க நமக்கு பகவானுக்கு ரொம்ப அன்பர்களாக ஆகிவிடுவோம். அதோடு இந்த பலஸ்துதியாக இந்த திருமாலையும் முடிக்கிறார் தொண்டரடி பொடியாழ்வார்.